சார், கடந்த ஆட்சி காலகட்டத்தில காங்கிரஸ், திமுக கூட்டணி இருந்த அந்த காலகட்டத்தில இருந்ததுக்கும், இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய கூட்டணி அரசு மேம்படுத்தியிருக்கீங்க இங்க புதுவையில. ஒரு ரூ. 5 வெறும் ரூ. 5 பென்ஷன் ஏற்றி கொடுத்ததில்ல 5 வருஷத்தில். இப்போ ரூ. 1000 ஏற்றி கொடுத்துருக்குறோம். பொங்கல் தொகுப்பு ரூ. 72 அறிவிச்சார் நாராயணசாமி. வெறும் ரூ. 72 பொங்கல் தொகுப்பு கொடுக்க போகிறேன்னார். அந்த ரூ. 72 அவரால் கொடுக்க முடியல. எந்த மக்கள் நலத்திட்டம் ஒரே ஒரு ரோடு கூட போடல. அவங்க அம்மா செத்துட்டாங்க. நாராயணசாமி முதல்வராக இருக்கும்போது அவங்க அம்மா, என்னுடைய தொகுதியில் இருக்கிற பூர்ணாம்பு தான் அவர் சொந்த ஊர், அவருடைய அம்மா இறந்துட்டாங்க. அப்போ அந்த பணத்தை எடுத்து போகிறதுக்கான வழி கூட ரொம்ப காலை வச்சா போட முடியாத ரோடு. நான் வந்து தான் அந்த புதிய தார் சாலை அமைச்சு கொடுத்தேன். அப்போ இது போன்று மக்களுக்கான எந்த திட்டங்களும் செயல்படுத்தாத அரசு. அவங்க கவர்மெண்ட் நடத்துகிறாங்க இல்லையா, கவர்னர் மாளிகை முன்னாடி டெய்லி கருப்பு சட்டை போட்டு போராட்டம் நடத்துகிறாங்க. மாதத்தில் ஒரு 20 நாள் கவர்னர் எதிர்த்து போராட்டம், அங்கேயே கொடுத்தனம் பண்ணது, அங்கேயே போய் குடும்பம் பண்ணது, கருப்பு சட்டை போட்டு அங்கேயே அவங்களுக்கு எதாவது முழக்கமிட்டது, இதை தான் நடத்துனாங்க. இது மாதிரி எவ்வித இடையூறும் இல்லாத ஒரு அரசாக இந்த அரசு செயல்பட்டது. அதன் பலனாக தான் இன்றைக்கி மக்கள் எங்களை மீண்டும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வாய்ப்புக்கு இன்றைக்கி எப்படி எங்களுடைய மத்திய அமைச்சர் அமித்ஷா சொன்னாங்களோ, சென்ற முறை 16, இந்த முறை 24 என்கிற அந்த 24 என்கிற இலக்கை மிக எளிதாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வெற்றி பெறும். மீண்டும் புதுச்சேரி அரியணையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமரும் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை.